நியூஸ் பேப்பர். இதென்ன? மெனு கார்டு. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. சூப்பர். அப்படின்னா நான் சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிருவேன். மும்பை, யூ ஆர் கிரேட். ஐ லவ் யூ. வெயிட் a second. நீங்களா? ஹலோ மேடம். ஹலோ மேடம். மிஸ்டர் பிஜிலானி once again. மேடம், மீட் மிஸ்ஸஸ் பிஜிலானி, மை வைஃப், சர்டிஃபைட். ஆமா. நான் தான் மிஸ்டர் பிஜிலானியோட வைஃப். Thank you. நல்ல வேளை கன்ஃபார்ம் ஆமா, பண்ணிட்டீங்க. நாங்க இத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேடம். மிஸ்டர் பிஜிலானி, இஷான் வீட்ல இல்ல. அவ ஆபீஸ்க்கு போயிருக்கான். அது எனக்கு ஏற்கனவே தெரியும் மேடம். நான் தானே அவரை டாக்ஸில உட்கார வச்சு அனுப்புனேன். மேடம், அவர் உங்ககிட்ட லிஸ்ட் கொடுக்க சொல்லி சொன்னாரு. காய்கறி கடையோட நம்பர், லாண்டரி கடைக்கார நம்பர், பால் கடைக்கார நம்பர், அப்புறம் எலக்ட்ரிஷியன் நம்பர். இந்தாங்க மேடம், இதுல எல்லாமே இருக்கு லிஸ்ட். தேங்க்ஸ். அப்புறம் லாண்டரியில துணி கொடுக்கும்போது எண்ணி கொடுங்க. அத டைரியிலயும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட 2 பேட் தொலைஞ்சு போயிடுச்சு. என்னங்க எங்க போயிட்டீங்க? நானும் வரேங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் நான் தான் சூஸ் பண்ண. ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே கண்ணை பறிக்குது. அப்புறம் மேடம், அந்த காய்கறி கடைக்காரங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அவன் 1 கிலோ எடை போடுறன்னு சொல்லிட்டு 3/4 கிலோ தான் போடுவான் மேடம். ஏமாறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் தாராளமா என்ன கூப்பிடுங்க. நான் உடனே வந்துருவேன். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க. என்ன? மேடம், நீங்க தான் என் டேலண்ட கண்டுபிடிச்சீங்க. எப்படியும் சேலரியே கம்பெனி தான் தரப்போகுது. இஷான் சார் அதுல சைன் மட்டும் பண்ணா போதும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேங்க. உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன் மேடம். ரவுண்ட் தி கிளாக். பாத்ரம் தேக்கணுமா? மிஸ்டர் பிஜிலானி, தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ். இது நான் I'll manage. ஓகே. நான் இப்பதான் தூங்க எழுந்தேன். நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். If you excuse me. ஓகே. வாங்க வாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம், ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். ரவுண்ட் தி கிளாக் 24/7. எழுதி வச்சுக்கிறேன். நம்பர் இருக்கு. லிஸ்ட்ல நான் என்னோட நம்பரை ஆட் பண்ணிருக்கேன். இன்டெலிஜென்ட். வாங்க போலாம். ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. மேடம், நாளைக்கு ராத்திரி நீங்க நிலாவை பார்க்கணும்னா டெரஸ்க்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அங்க ரிப்பேர் வொர்க் நடக்குது. மூன்லியா? நோ டெரஸ்ல மேடம். நீங்க இங்க இருந்து இங்க வாங்க. இங்க இருந்து டைரக்டா இங்க இருந்து நீங்க பால்கனில இருந்து நிலாவை பார்க்கலாம். பட் நான் ஏன் மூணை பார்க்கணும்? மேடம், நாளைக்கு மூணை பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிமெம்பர், நான் அவைலபிள் 24/7. ஓகே. சரி வாங்க போலாம். இவர் எதுக்காக என்ன மூன் பார்க்க சொல்றாரு? I mean that's so weird. எனக்கு ஒன்னும் புரியலையே. Oh, is he trying to flirt with me? அதுவும் அவரோட வைஃப் முன்னாடி வா. How dare he? Mr. பிஜிலானி. ஹலோ சுஹானா, எப்படி இருக்க? புது வீட்டுக்கு கொடுத்தன போயிருக்க. உன்னோட முதல் நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லு. யா பெரியமா, I'm quite comfortable. என்னாச்சு சுஹானா? உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? பயந்து போயிட்டியா? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பெரியமா, இந்த இஷானோட செக்ரட்டரி இருக்காருல்ல, அவரு ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு போறாரு. ஐ மீன் அவரோட கேரக்டரே சரியில்லை. நீ என்ன சொல்ற? இல்ல பெரியமா, அந்த ஆளு என்ன பார்த்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நாளைக்கு நான் மூன் பார்க்கணுமா? அதுக்கு நான் டெரஸ்க்கு போக வேண்டாமா? பால்கனில இருந்தே மூணை பார்க்கலாமா? ஐ மீன் தட்ஸ் வியர்ட்ல. சரி 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 சரி. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சுஹானா. அது ஒண்ணும் இல்ல செல்லம். நாளைக்கு சுமங்கலி பூஜை இருக்குல்ல, அதான். அதுக்காக தான் அவர் உன்கிட்ட நீ பால்கனில இருந்தே நிலாவை பாத்துக்கலாம், மொட்டை மாடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காரு. சுமங்கலி பூஜைனா? அதான் சுஹானா, அந்த சுமங்கலி பூஜை நான் சொல்லிருக்கேன்ல, எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு விரதம் இருப்பாங்கல்ல, அது. ஞாபகம் இருக்கா? போன தடவை உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. ஓ யா, அந்த சல்லடை எல்லாம் வச்சு பண்ணுவாங்களே, அதானே? அப்ப பெரியமா அதுக்காக நான் ஃபாஸ்ட் பண்ணணுமா நிஜமாவே? இல்ல இல்ல, அதெல்லாம் வலுக்கட்டாயமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை உனக்கு ஆசையா இருந்ததுன்னா நீ விரதம் இருக்கலாம். விருப்பம் இல்லனா நீ பண்ண வேண்டாம், விட்டுடு. பட் ஃபாஸ்டோட சேர்த்து வேற என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பெரியமா? பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன பூஜை எல்லாம் பண்ணணும். ஏன் நீ இந்த விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறியா சுஹானா?